வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் காட்சியில் எக்ஸ்காங் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக அந்த படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 600 மில்லியன் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீச் பண்ண போது கம்மி தான் 1 பில்லியன் அடிக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதை விட ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஓவரால் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது அதிகமாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எல்லார் மத்தியிலேருந்துமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடி இருக்காங்க. எல்லா பக்கத்துலேருந்துமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது சும்மா விட்டுருவாங்களா? ஸோ இந்த படத்துக்கான சீக்வல் இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது காட்சிலா எக்ஸ்காங்குக்கு சீக்வல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோலோ படங்கள் இருக்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணாத அந்த சமயத்தில் நிறைய ஃபேன்ஸ் இந்த காட்சிலா காங் திரும்பவும் இணையக்கூடிய ஒரு படமாக இருக்குமோங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி தனியாக பேசுவோம். பட் இப்போதைக்கு இந்த படத்தோட ரைட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டேவ் கேலஹான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பேருன்னு சொல்லலாம். இந்த பேரை இப்போ நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாங்ஷி படத்தோட ரைட்டர், அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்ல ஒன் ஆஃப் த ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அதாவது 2 மிகப்பெரிய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவ் கேலஹான் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 ப்ராஜெக்ட்டுமே தரமான ப்ராஜெக்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இவரை உள்ள கூட்டிட்டு வந்து என்ன மாதிரி கதையை கொண்டு போறாங்க அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இந்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி 2014ல ஃபர்ஸ்ட் காட்சிலா படத்தை எழுத வேண்டியதும் இவர் தானா. பட் அப்போதைக்கு அவர் கொடுத்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம போய் அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை பட்டி டிங்கரிங் பண்ணி தான் இந்த 2014 அந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரிஜினலா டேவ் கேலஹான் தான் ஆக்சுவலாக அந்த காட்சிலா 2014 எழுத வேண்டியது. அவர் கொடுத்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம காட்சிலா இருக்காப்ல அவர் வந்து ஐஸ்ல மாட்டிப்பாராம். ஐஸை மாட்டிக்கிட்ட நம்ம காட்சிலா வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டஸ் அடிக்க வர மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான கதையை எழுதியிருக்காங்க. ஸோ காட்சிலாவை குண்டு போட்டு எழுப்பாம ஐஸ்ல மாட்டிருக்க அந்த காட்சிலாவை திரைத்தனமா மனிதர்கள் தட்டி எழுப்புற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. அதுதான் இப்போதைக்கு காட்சிலா எக்ஸ்காங்ல ஐஸ்ல மாட்டி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களோ இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரிஜினல் கிரெடிட் ஐடியாங்கிறது இவர்கிட்ட தான் வந்திருக்கேன். அதனால இப்போ கூட அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா கிரெடிட் வந்து இவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த கேரக்டர் காட்சிலா கேரக்டர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ரைட்டர் தான் இவருன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இவரை வச்சு தான் அடுத்த படத்தை எழுதுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மார்வல் படங்களை எழுதுன ஒரு கூட்டம் வந்து மாஸ்டர்ஸ் படங்களை எழுத சொன்னா அதெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல் மாஸ்டர் ஃபைட் எழுதுறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் முக்கியமாக இந்த சாங்ஷி படத்தோட ஃபைனல் ஃபைட் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? டிராகன் வெர்சஸ் அந்த டார்க் டுவலர்ஸ். அதுவே கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சண்டை மாதிரி தான் அழகாவே டிசைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது விஎஃப்எக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபைட்டை பில்ட் பண்ணி கூட்டிட்டு போனது இவர் தான். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் ஃபைட்டுக்கு சூப்பரான ஒரு பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடுத்திருப்பாரு. ஸோ மாஸ்டர்ஸை வச்சு இவர் ஆல்ரெடி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிலா 2014க்கு ஐடியா கொடுத்ததும் இவராக இருக்க அந்த காரணத்தினால காட்சிலா பற்றி இவருக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர போகிற படம் காட்சிலா சென்ட்ரிக்காக இருக்கும். காட்சிலா பேஸ் பண்ணி தான் அந்த படங்கள் நகருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே காட்சிலா வெர்சஸ் காங் எக்ஸ்காங் ரெண்டுத்திலுமே காங்குக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 2 படத்தில் காங் தான் அவருடைய ஃபேமிலி தேடி போகிற மாதிரி கதைகள் எழுதப்பட்டிருந்துச்சு. காட்சிலா பெருசாக கண்டிக்கவே இல்லை. அதனாலேயே அடுத்து வர போகிற ஒரு படம் டீம் அப்பாக இருந்தாலும் தனிப்படமாக இருந்தாலும் அது காட்சிலா ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவருமே காட்சிலா 1க்கான ஐடியாவை கொடுத்துருக்க அந்த சமயத்தில் அடுத்த படம் காட்சிலா சென்ட்ரிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ டீம் காட்சிலா ஃபேன்ஸ் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுங்கள. பட் இந்த படத்தோட டைட்டில் என்ன, இது என்ன மாதிரி கதையை இருந்தால் நல்லா இருக்குங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதான் உண்டு. எப்படி பார்த்தாலும் மான்ஸ்டர்ஸ் கூட இவர் ப்ரீவியஸாக 2-3 ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ அடுத்த மான்ஸ்டர்ஸ் படத்தை இவர் சூப்பராகவே எழுதுவாரும் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. மான்ஸ்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹியூமன் சைட்லேருந்து சில ஃபோக்கஸ் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் காட்சிலா ஃபேனை தான் இறக்கி இப்போதைக்கு ரைட்டிங் பண்ண வச்சிருக்காங்க. நம்புறேன் ரைட்டரை மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ டேரக்டராக யார் வருவான்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 100% அது ஆடம் விகார்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆடம் விகார்ட் இந்த காட்சிலா எக்ஸ்காங் ப்ரொமோஷன் போய் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாரு. இந்த படம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்த படத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன். அது முக்கியமாக காட்சிலா ஃபோக்கஸ்டாக தான் எடுப்பேன். இது வரைக்கும் காங்க பேஸ் பண்ணி நிறைய கதைகள் சொல்லிட்டேன். அடுத்த படம் கண்டிப்பாக காட்சிலா ஃபோக்கஸ்டாக தான் இருக்குங்கிற மாதிரி ஆடம் விங்கார்டு இந்த காட்சிலா எக்ஸ் ப்ரொமோஷனை போய் ஏகப்பட்ட இடங்களை டீஸ் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே காட்சிலா எக்ஸ்காங் பட்டி தொட்டி எங்கேயும் பட்டியை கலப்பியிருக்க அந்த காரணத்தினால அடுத்த படத்தை அவர் கண்டிப்பாக எடுப்பார் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரெய்லரே அவர் வந்து கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருந்தாராம். அதாவது காட்சிலா வெர்சஸ் காங், காட்சிலா எக்ஸ் காங் அண்ட் இது பாசிபிளி காட்சிலா அண்ட் காங்கா வருமோ என்னமோ. இந்த படத்துலையுமே மேபி காட்சிலா காங் ஒன்றா சேர்த்துக்கான சான்சஸ் அதிகம். திரும்ப ஒரு டீம் அப் மூவியாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் டீம் அப் மூவியாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம காட்சிலா ஃபோக்கஸ்டாக தான் கொடுக்கணுங்கிற ஒரு பிளான்ல ஆடம் விகார்ட் அப்பவே இருந்தார். அதை நிறைய இன்டர்வியூலையுமே அவர் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால அடுத்த படம் மேபி ஒரு டீம் அப் மூவியாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காட்சிலா ஃபோக்கஸ்டான கதை தான் அதிகமாக இருக்கும்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி டேவ் கேலஹானுமே ஒரு டீம் காட்சிலா ஃபேனாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக அந்த காட்சிலா நோக்கி அந்த கதைகள் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க தெரியல. பிகாஸ் இப்போதைக்கு நம்ம காட்சிலா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக சூப்பர் ஸ்ட்ராங்காக ஓரமாக அந்த குலசத்துக்குள்ளே போய் படுத்திருக்கு. இவ்வளோ ஓவர்பாடாக மாறி இருக்க அந்த காட்சிலாவை யார் சேனல்ஸ் பண்ண வருவான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்பதான் செய்யுது. ஏன்னா காட்சிலா எக்ஸ் காங்லேயே நம்ம காட்சிலா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அதோடைய அட்டாமிக் படத்தை யூஸ் பண்ணி போகிற வர எல்லா அந்த மான்ஸ்டர்ஸுமே அசால்ட்டாக துவம்சம் பண்ணிட்டு இருந்துச்சு.
அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க காட்சிலாவை எதிர்க்க யார் வருவான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் எனக்கு என்னமோ லைக் ஸ்பேஸ் காட்சிலா அப்படி இல்லைனா பேகன் மாதிரியான அந்த வில்லன்களை இறக்கி விடுவாங்க தான் தோணுது. அவங்க கண்டிப்பாக நம்ம காட்சிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக அமையலாம். அண்ட் காட்சிலா பேஸ் பண்ண அந்த ஸ்டோரியுமே இன்னும் அவங்களால டெப்த்தாக சொல்ல முடியும். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு எங்கான காட்சிலா பேஸ் பண்ண கதையை நகர்த்தலாம். அதாவது இது ஒரு ப்ரீக்வலாக கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. ஆடம் விகார்டு சில இடங்களை பற்றி அதை வந்து டீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த போரை பற்றி நான் எங்கேயுமே ஒழுங்காக சொல்லாமல் போயிட்டேன். அதனால அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால இதுக்கு முன்னாடி காட்சிலாவுக்கும் காங் இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த போர் எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அந்த போர் முடிஞ்சுது, அண்ட் காட்சிலா எப்படி தனிமையில் விடப்பட்டுச்சு, அதோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை லோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவே அடுத்த வர போகிற ஒரு படம் காட்சிலா வெர்சஸ் காங்கோட ப்ரீக்வலாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஆடம் விகார்டு இது எப்படி டீல் பண்ண போறான்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் நம்ம லெஜெண்டரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏகப்பட்ட புது வில்லன்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்கார்கிங் ஷீமோவே டெக்னிக்கலாக புது வில்லன்கள் தான், ஒரிஜினல் டோஹோவில் இருக்க வில்லன்கள் கிடையாது. நிறைய ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக வச்சதும் அதுதான், எங்களுக்கு புது வில்லன்களை காட்டிலும் ஒரிஜினல் டோஹோ வில்லன்களை இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும், முக்கியமாக வயலண்ட்டு டிஸ்ட்ராயா இவங்க கூட நம்ம காட்சிலா எப்போ சண்டை போட போதுன்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. அதை மேபி இந்த பக்கம் ஆடம் விகார்டு லைக் டோஹோட ஒரிஜினல் வில்லன்களை இறக்கி சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரிஜினல் வில்லன்களை இறக்குனாங்கன்னா டோஹோவுக்கு அதிகமான ராயல்ட்டிஸ் கட்ட வேண்டியது வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். பட் எப்படி பார்த்தாலும் அடுத்து வர போகிற ஒரு படம் நம்ம ஆடம் விகார்டு தலைமையில் டேவ் கேலஹம் எழுத போகிற ஒரு காட்சிலா சென்ட்ரிக் கதையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. டீம் காட்சிலாவுக்கு ஒரு செமையான ட்ரீட் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹியூமன் ஸ்டோரியை இன்னும் பெட்டராக காமிக்கணும்னு சொல்லி நம்ம ஆடம் விகார்டு சில இடத்துல சொல்லியிருந்தாரு. ஐ மீன் ஆப்வியஸாக ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர் சண்டைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் ஹியூமன் சைடில் ஒரு தரமான கேரக்டர் இது வரைக்கும் அந்த மான்ஸ்டர் வர்ஸ்க்குள்ள பில்ட் ஆன மாதிரியே தெரியல. மில்லி பாபி பிரவுனோட அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படத்துக்கு ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டாங்க. மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸில் லீ ஷாங்கர் ஒரு சூப்பரான கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு அதையுமே பெருசாக டச் பண்ண மாதிரி தெரியல. அந்த சீரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, கூடி சீக்கிரம் அது வந்துடும். ஸோ ஹியூமன் கேரக்டர்ஸை பெருசாக இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 to 6 மூவிஸில் எங்கேயுமே டெவலப் பண்ண மாதிரி காமிக்காத அந்த சமயத்தில் அடுத்து வர போகிற ஒரு படத்தில் முக்கியமாக இந்த காட்சிலா எக்ஸ் காங்கில் வந்து ட்ராப்பருங்கிற கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி கதைகள் எழுதப்படலாம்ங்கிற மாதிரி ரூமர் கசிஞ்சிருக்கு. ட்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறினாரு. முதல்ல அந்த மாஸ்டர் வர்ஸோட ஒரு வெட்டினரி டாக்டர் மாதிரி அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த படங்களில் இவருடைய அந்த ரோல் வந்து இன்னும் பெட்டராக மாறலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் வர்ஸ்க்குள்ள எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டவரும் இவர் தான். அந்த காட்சிலா எக்ஸ் காங்லேயே சில மான்ஸ்டர்ஸை அவர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால அடுத்த படத்தில் நம்ம ட்ராப்பரை உள்ளே இறக்கி அவரை ஜெட் ஜாக்வராக மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. ஜெட் ஜாக்வர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருமே கிட்டத்தட்ட அந்த பசிபிக் ரிம்ல வர மாதிரி ஒரு ரோபோட் தான். ஏபெக்ஸோட அந்த மெகா காட்சிலா ஃபார்மேட்டை வச்சு உருவாக்கப்பட்ட வேற ஒரு கம்பெனியால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட், மோஸ்ட்லி டேமேஜ் கண்ட்ரோலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க காட்சிலா எக்ஸ் காங்கோட ஃபைனல் ஃபைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ரியோ கண்ணா பின்னா நாசமாகி இருக்கும். ஏகப்பட்ட பில்டிங் அசால்ட்டா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஜெட் ஜாக்வரை இறக்கி விட்டுருப்பாங்க. அண்ட் ஜெட் ஜாக்வரா இருக்கவர் இந்த மான்ஸ்டர்ஸ் இன்னும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது ட்ராப்பர் இப்போதைக்கு பெர்ஃபெக்டாக அந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ள செட் ஆகிறாரு. அவர் போட்டிருக்க அந்த ரெட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமே எக்ஸாக்ட்லி அந்த ஒரிஜினல் ஜெட் ஜாக்வரோட அந்த கலர் காஸ்டியூம் மாதிரி இருக்க அந்த சமயத்தில் ஃபேன்ஸ் அப்பவே ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிபிளி அடுத்த படத்தில் அவர் வந்து ஜெட் ஜாக்வரா மாறுவாரா இல்லையான்னு. அப்படி மாறினா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். இல்லைனா நிறைய பேர் மெக்கானிக் காங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கா காட்சிலா காமிச்சிட்டாங்க, காங்குக்கு மெக்கானிக் வெர்ஷன் இருக்காதான் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போவே கிட்டத்தட்ட நம்ம காட்சிலா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் கிளாஸை கொடுத்துட்டாங்க. பத்தது வரைக்கும் அடுத்த படத்தில் மேபி வேற ஏதாவது ஒரு ஹியூமன் மேட் அப்கிரேட் வந்து கொடுக்கப்படலாம். ஒரு ஹெல்மெட்டோ ஒரு ஷோல்டர் பேடோ இல்லைனா யாருக்கு தெரியும் ராக்கெட் பூட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி நம்ம காங்கை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டாய்ஸுமே அதிகமாக செல் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக காட்சிலா அண்ட் காங்கோட இந்த லுக்காக மாற்றி ஆகணும். அது அந்த படத்தில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட்சிலா காங் 2 பேருமே திரும்ப டீமை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆடம் விகார்டுமே காட்சிலா காங்கை வந்து ஒரு ட்ரெய்லரை தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அடுத்த படமுமே டீம் அப்பாக வரலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா டீம் அப் வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 சோலோ படமாச்சு 2 கேரக்டர்ஸுக்கும் முக்கியமாக வந்தே ஆகணும். அது காட்சிலாவுக்கு ஒரு சோலோ படம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ செம்ம ஓப்படாக இருக்க அந்த கேரக்டரை இன்னும் பெட்டராக நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்காகவே அந்த காட்சிலாவுக்கு ஒரு சோலோ படம் வந்தாகணும். அந்த சோலோ படத்தை நம்ம ஆடம் விகார்டு டைரக்ட் பண்ணாமல் வேற ஒரு டேரக்டர் வச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம காட்சிலா காங் ஒன்றா சேரும்போது ஆடம் விகார்டை உள்ள கூட்டினாங்கன்னா இன்னும் பெட்டராகும் தோணுது எனக்கு. அதே மாதிரி நம்ம ஆடம் விகார்டு அதே இன்டர்வியூவில் இந்த பக்கம் நம்ம காங்குக்கு சூக்கு இருக்க மாதிரி அந்த பக்கம் காட்சிலாவுக்குமே ஒரு ஜூனியரை இறக்கி விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போது ஒரு சின்ன ஐடியாவுமே விதைச்சிட்டு போயிருப்பாரு. Kong gets a son essentially in this film. How long before Godzilla gets a son? I mean, hopefully soon. I mean, one of my favorite movies of the whole series is Godzilla versus Destroya, and that sequence when, you know, Junior dies and Godzilla kind of mourns over him, and it's just so upsetting. That's such an emotional high for the series, one of my favorite moments. And so it'd be great to get a little bit more of a
kind of a character that reflects Godzilla in his own way. அதாவது காங்குக்குன்னு ஒரு ஃபேமிலி இப்போதைக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி காட்ஸிலாவுக்கும் ஃபேமிலியை பில்ட் பண்ணுற மாதிரி அடுத்த கதை அமையலாம். மினிலா அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் அங்கங்கே தூவிட்டு தான் போயிருக்காரு. சில பல ஈஸ்டர் எக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்க அந்த சமயத்தில் படம் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அப்புறம் தான் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு நம்மளால முழுசாக புரிஞ்சுக்க முடியும். சொல்ல முடியாது. அடுத்த படத்தில் நம்ம காட்ஸிலா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரைட்டர் என்ன மாதிரி இந்த கதையை எழுத போகிறாரு, எதை நோக்கி இந்த கதைகள் போக போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து வர போகிற அந்த காட்ஸிலா படத்தில் எந்த வில்லனை நம்ம காட்ஸிலா எதிர்த்துனா நல்லாயிருக்கும் சொல்லி தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம காம் பண்ணுங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் டைம் தான் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை தன்னோட ராசமான வீடியோவில் மீட் பண்ணி தெரிவிக்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட